ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ஒரு முக்கியமான செய்தியை உன்கிட்ட சொல்கிறதுக்காக தான் நான் சொல்கிறத கவனமாக கேளு, அடுத்தவங்களுக்கு தெரியாமல் கேளுன்னு சொல்ல வந்தேன். அதாவது, உனக்குள்ள நிறைய கனவுகளும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருந்தாலும் உனக்கு கிடைக்கிறதெல்லாம் துன்பமும் தோல்வியும் துயரமும் மட்டும்தான்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீ எல்லார்கிட்டையும் சொல்லாமல் மறைக்கிற. ஆனால் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதை சந்தோஷத்தோடு அடுத்தவங்ககிட்ட போய் பங்கு போட்டு பகிர்ந்துக்கிற. கெட்டதை சொல்லாத நீ நல்லதை மட்டும் ஏன் சொல்கிற? கெட்டதை அடுத்தவங்ககிட்ட சொல்ல சொல்ல அது ஒரு திருஷ்டியாக மாறி உன் வாழ்க்கையில் இருக்க திருஷ்டியெல்லாம் கழிஞ்சு போய் அது தானாகவே கரைஞ்சு காணாமல் போயிடும். ஆனால் நல்ல விஷயங்களை வெளியே சொல்ல சொல்ல அது நடப்பதற்கு தடைகள் உண்டாகும் என்கிற ரகசிய உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. நீயே பார்த்தினா உனக்கு சில விஷயங்கள் நல்லா புரிய வரும். நீ பார்க்கும்போது பல பேர் உன்கிட்ட பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களையும் சந்தோஷ நிகழ்வுகளையும் உன்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதையெல்லாம் நல்லா அனுபவிச்சுக்குவாங்க, சந்தோஷமாக வாழ்க்கையை வாழுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்துருச்சுன்னா ஆளாக ஓடி வந்து உன்கிட்ட சொல்லுவாங்க. எல்லாத்துட்டையும் சொல்லி சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதன் மூலமாக என்ன நடக்குதுன்னு கவனித்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாயோ அது ஒரு கட்டத்தில் காணாமல் போயிடும். எந்த அளவுக்கு சொல்லாமல் தடுக்கப்படுகிறதோ அந்த விஷயங்கள் மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து நடக்கும் என்பதுதான் நிதர்சன உண்மை என் செல்வமே. அதனால தான் நல்லதை சொல்லாத, கெட்டதை சொல்லுன்னு நான் சொல்கிறேன். கெட்ட விஷயங்களையும் கஷ்டங்களையும் உனக்கு இருக்கும் பிரச்சனைகளையும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லாமல் தவிர்க்க பழகு. ஆனால் அது உன் மனசு தாங்காத பட்சத்தில் உனக்கு நெருக்கமானவர்களிடம் நீ சொல்லும்போது உனக்கு இருக்கும் கண் திருஷ்டிகளும் போட்டி மனப்பான்மையும் பொறாமை குணமும் கொண்டவர்களும் உன் வாழ்க்கையிலேருந்து விலகி போவாங்க. அது மூலமாக உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிருமேன்னு செல்வமே. அவங்களுடைய கஷ்டத்தையெல்லாம் ஓடி ஓடி உன்கிட்ட வந்து சொல்கிற மனிதர்கள் உனக்கு ஒரு கஷ்டம்ன்றதான் அவங்கக்கிட்ட நீ சொல்ல ஆரம்பிச்சின்னா ஒரு கட்டத்தில் அவங்க உன் வாழ்க்கையில் இருந்த தரம் தெரியாமலே விலகி போயிடுவாங்க. ஏன்னா அவங்க கஷ்டத்தையெல்லாம் இறக்கி வைக்க உன்னை தோளாக நினைப்பவர்கள், உன்னை ஒரு பாரம் இறக்கியாக நினைக்கும் மனிதர்கள் உன் கஷ்டத்தை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை அற்றவர்களாக தான் இருக்கிறார்கள் என் செல்வமே. அதனால தான் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. அதையும் மீறி உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா உனக்கான நல விரும்பிகளிடம் போய் சொல்லுன்னு சொல்கிறேன். உன்னை பயமுறுத்தும் தோல்விகளை எல்லாம் துரத்தி அடித்து உனக்கு பலமுள்ள சக்தியை கொடுப்பதற்காக இந்த முருகன் நான் இருக்கிறேன். கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் செல்வமே. நீ நம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்வான இடத்துக்கு நான் கொண்டுட்டு போவேன். இப்போது நீ சந்திக்கும் வேதனைகளையும் சோதனைகளையும் போக்கி உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் நான் ஒப்படைக்க போகிறேன். நீ அனுபவிக்கிற சோதனை தான் உன்னை ஒரு புது உயரத்துக்கு கொண்டு செல்லும் வழியாக இருக்குது. உன் வாழ்க்கை உன்னுடைய கைகளில் தான் இருக்குன்றத நீ ஒருபோதும் மறவாதே. நீ மனசு வச்சினாதான் உன் வாழ்க்கையை சரி செய்ய முடியும். மன உறுதியோட வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான விஷயங்களை யோசி. உனக்கு மன வலிமையையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து நீ வெற்றி பெறுவதற்கு தேவையான அனைத்தையும் கூட இந்த முருகன் நானே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் செல்வமே. நீ முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரும். ஒவ்வொரு நாளும் முன்னேறணும்னு நினைக்கிற உனக்காக உன் கனவுகளை உண்மையாக்கி நீ எதிர்பார்க்கும் நன்மைகளை நடத்தி தரப்போகிறேன். நீ ஒருபோதும் மனசில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நம்பிக்கை தான் உனக்கான சக்தி. நம்பிக்கையை விட்டுட்டினா உன் முயற்சியில் வெற்றி கிடைக்காது என் செல்வமே. அதுவே நம்பிக்கையோடு இருந்து நீ எல்லா காரியங்களையும் செய்ய தொடங்கும் போது அது உனக்கான நன்மையாக நல்ல விஷயமாக மாறும். நீ எப்போதும் எதிர்காலத்தை நினச்சி பயப்பட வேணாம். உன் எதிர்காலங்கிறது உன் முயற்சியின் மூலமாக வரவில்லை. உனக்கான எழுதி வச்ச உன் அப்பன் முருகன் மூலமாகத்தான் வருகிறது. உன் முயற்சியை எல்லாம் தாண்டி உனக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பான ஏற்ற மிகுந்த எதிர்காலத்தை நான் எழுதி வச்சிருக்கேன். எல்லா மாற்றங்களையும் உனக்காக உன் கைகளில் வந்து நான் ஒப்படைப்பேனேன் செல்வமே. நீ மன உறுதியோடு இருக்கும்போது இந்த உலகமே உனக்கான முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். உன் உறுதிதான் உன் வெற்றிக்கான அடையாளம். எப்போதும் நீ வெற்றி பெற்று வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் இந்த முருகன் நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன். உன் மனசில்
ஏதாவது ஒரு விதத்தில் சந்தேகம் வரும்போது நீயாக அதை தெளிவுபடுத்தி கொள்ளலேனாலும் என்கிட்ட வந்து சொன்னீனா அதை தெளிவுபடுத்தி உனக்கான மன நிம்மதியையும் நான் கொடுப்பேன் என் செல்வமே. எதை நினைச்சும் பயப்படாம நீ தெளிவாக மன உறுதியோடு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நானே உன்னை உயர்த்து காட்டுவேன். நீ முன்னேறதுக்கும் உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கும் நான் எப்போதும் துணையாக இருப்பேன் என் செல்வமே. உன் கனவுகளை நனவாக்கி நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். இனி எந்த தடையும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. தோல்வியிலிருந்து உனக்கு கற்றுக்கிட்ட பாடங்களை வச்சு வாழ்க்கையை முன்னேறுவதற்கான வேலைகளை செய்ய பாரு. நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சியும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுற வேணாம். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது உன் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும் என் செல்வமே. உனக்கு மன உறுதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படியும் உன் கனவுகள் எல்லாம் நனவாகும்படியும் இந்த முருகன் நான் செஞ்சு தரேன். நீ கீழே விழுந்தாலும் தைரியமாக எந்திரிச்சு நில்லு. தடைகள் 1000 வந்தாலும் அதை சந்தித்து கடந்து போக தயாராகு. கண்டிப்பா நீ வெற்றி பெறுவாய் என் செல்வமே. நீ என்னை நம்பும்போது உன்னையும் உன் முயற்சிகளையும் நம்பும்போது கண்டிப்பா உன் கனவு வாழ்க்கை நனவாக நிஜமாக மாறும். நீ செய்யும் முயற்சிகளுக்கு எல்லாம் சேர்த்து இந்த முருகன் உன் வாழ்க்கையை மாற்றி உன் முயற்சியின் மூலமாக உன்னை உயரச் செய்வேன். உன் முயற்சியின் மூலமாக நீ யாருங்கிறதை இந்த உலகம் திரும்பி பார்க்கும் என் செல்வமே. உனக்கு மன வலிமையை கொடுத்து உன் உள்ளத்தில் வெளிச்சத்தை கொடுத்து நீ சந்தோஷமா வாழும்படி இந்த முருகன் செய்ய போறேன். என் மேல நம்பிக்கையோடு இருக்கும் உனக்காகவே இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி உன் முயற்சிகளுக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது அதன் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றம் உன் வாழ்க்கையில வந்து சேரும். நீ ஜெயிக்கிற வரைக்கும், நீ வெற்றி பெற வரைக்கும் இந்த முருகன் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் என் செல்வமே. இன்னைக்கும் நீ வாழ்க்கையில முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கனாலே அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். எல்லா சோதனைகளையும் தாண்டி நீ மாபெரும் வெற்றியாளனாக வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு வழிகாட்ட போறேன். உன் மனசுல இருக்க சந்தேகத்தை தூக்கி போட்டுட்டு ஒழுக்கமாக வாழ தயாராகு. ஒழுக்கம்னு நான் சொல்றது குணநலன், பண்பு, உன்னுடைய செயல்கள் எல்லாத்தையும் சேர்த்துதான். சரியான நேரத்துக்கு வர்றது, திட்டம் போட்டு எல்லா செயல்களையும் செய்வதும் கூட ஒரு வகையில் ஒழுக்கம்தான் என் செல்வமே. நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக திட்டம் போட்டு முயற்சி செய்யும் போது அதன் மூலமாக உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் வந்து சேரும். நீ கீழே விழுந்தாலும் பயப்படாம தைரியமா எந்திரிச்சு நில்லு. உனக்கான பாடத்தை கற்றுக் கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ நினைச்சதை விட நிச்சயம் பெரிய ஆளாக வருவாய் என் செல்வமே. உன்னுடைய திறமை அதிகம், உன்னுடைய தனித்துவமும் அதிகம். உன்னை நீ ஒருபோதும் யார் கூடயும் ஒப்பிட வேண்டாம். உன் முயற்சியை மதிக்காதவர்கள் இருந்தாலும் உன்னுடைய முயற்சியின் மூலமாக நீ எல்லா தடைகளையும் எதிர்கொண்டு கண்டிப்பா ஜெயிச்சு மிகுந்த நல்ல நிலைமைக்கு வரதான் போற. உன்னை பயமுறுத்தும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன். தோல்விகளை எல்லாம் தாண்டி உனக்கு மன உறுதியை கொடுத்து மகிழ்ச்சியோடு நீ வாழும்படியும் நான் செய்ய போறேன். நீ எதுக்காகவும் மனம் தளராம தைரியமா எந்திரிச்சு நில்லு. உன் நிலையை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். எந்த விஷயத்துக்காகவும் பயந்து பாதியிலேயே விட்டுவிட வேண்டாம். நம்பிக்கையோடு உனக்கான முயற்சிகளை நீ செய்யும் போது எல்லா விஷயமும் உனக்கு சாதகமா நல்ல விதமாக நடக்கும்படி நான் செய்வேன். கடந்த காலத்தில் நீ சில தவறுகள் செஞ்சிருக்க, ஆனால் அதையே மனசில் நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் தோற்று போயிடுவோன்னு மட்டும் யோசிக்க வேண்டாம். எல்லா காலங்களிலும் உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு நீ வாழ்க்கையில் முன்னேற தயாராகு. உனக்கு துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் முயற்சிக்கான முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுப்பேன். இன்னைக்கு நீ முயற்சி செய்யும் போது நாளைக்கு நிச்சயம் உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேருவதை யாராலும் தடுக்க முடியாது என் தங்கமே. மெல்ல மெல்ல உன் வாழ்க்கையில மெதுவாக உயர்வு வந்து சேரும். உன் பயத்தை போக்கி உனக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி செய்ய போறேன். நீ மன உறுதியோட இருந்தினாலே எப்படிப்பட்ட தடைகளையும் தகர்த்தெறிந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். உன்னை பயமுறுத்தும் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு மன வலிமையை கொடுத்து உன் வாழ்க்கையில ஒளி ஏற்ற போறேன். நீ தனியாக இருக்கோமேனு ஒருபோதும் பயப்பட வேண்டாம். உனக்கு துணையாக
உன் அப்பன் முருகன் எப்போதும் உன் கூடவே இருப்பேன்றதை உணர்ந்து செயல்படு. குறை குற்றம் பிரச்சனை 1000 இருந்தாலும் அத்தனையையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நிச்சயம் நான் முன்னேற்றத்தை கொடுப்பேன். நீ முயற்சி செய்யும்போது உடனே எல்லாமே சரியாயிடணும், உடனே எல்லாமே நடந்துடணும்னு உடனே மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டாம். மாற்றம் என்பது நீ முயற்சி செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சினா எப்போவுமே உன் வாழ்க்கையில் நிரந்தர வெற்றி நிம்மதியாக உன்னை ஆட்கொண்டு எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் செல்வம்.